தன்னுடைய கண்களைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். இறைவனுடைய திருவடி அங்க என்ன பண்ணிடுறார்? அவரு சேர்ந்து விடுகிறார். இது ஒரு கருத்து. இன்னொன்று, யாரோ ஒருவர் மலர்மிசை ஏகிறார். இறைவன் எங்கிருக்கிறாரோ என்பதை உணர்ந்து, தன் உடலில் இறைவன் இங்குதான் இருக்கின்றான், அந்த மெய்ப்பொருள் இங்குதான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அந்த இடத்திற்கு தன்னை அவர் உயர்த்திக் கொள்கிறார். அந்த நிலைக்கு தன்னை அவர் உயர்த்திக் கொள்கிறார். அந்த அறிவுக்கும் அந்த கருத்துக்கும் அந்த புரிதலுக்கும் அந்த உணர்வுக்கும் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ளுகிறார். இன்னொருவர் என்ன செய்ய முடியல, அந்த இடத்துக்கு வர முடியல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மலர்மிசை ஏகினான். ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்? ஏகிட்டான். நீ அவனுடைய திருவடிகளை சார்ந்து விடு. ஒன்னு சிவனை சென்றடி, இல்ல சிவன் அடியார்னு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு செய். இவங்களுக்கு செஞ்ச யாருக்கு செஞ்ச மாதிரி? அவனுக்கு செஞ்ச மாதிரி. ஒன்னு நீ கற்றுக்கொள், இல்ல கற்றோரோடு சேர்ந்து பழகு. சொல்லுவாங்களே, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், பல லட்சங்கள் செலவழித்து பல்லாயிரம் புத்தகங்கள் படித்து பல ஆண்டுகள் நீங்கள் செலவிட்டு ஒரு அறிவை கற்பதை விட, அவ்வாறு அறிவை கற்றவர்கள் பெற்றவர்களோடு சில காலம் பழகினாலே நீங்க என்ன பண்ணிடலாம்? அறிவை உள்வாங்கி விடலாம். அப்படி மலர்மிசை ஒருவர் ஏகிவிட்டார் என்றால், அப்படி மலர்மிசை ஏகினவர்கள் தான் குருக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், யோகிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய திருவடிகள், திருவடி என்பது என்னன்னு சொன்ன உங்களுக்கு? கண்கள்னு சொன்னேன். கண்கள் என்பது என்ன? வெளிச்சம், அது ஒளி, அது வழிகாட்டுதல், அது ஒரு பாதை, அது ஒரு வழி நடத்துதல். அப்போ மலர்மிசை ஏகினவர்களுடைய திருவடிகளை சேர்ந்து கொள்வது என்பது அவர்களுடைய வழிகாட்டுதலை படி நடப்பது. புரியுதா உங்களுக்கு? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நேரா நான் மலர்மிசை ஏகினாலும் நான் இறைவனின் திருவடியை மலரடியை நான் உணர்ந்து அனுபவித்து அந்நெறியில் நடந்து நிலமிசை நீடு வாழலாம். ஒன்று. இரண்டாவது, யாரோ ஒருத்தர் மலர்மிசை என்ன பண்றாரு? ஏகிடுறாரு. நான் என்ன பண்ண முடியல? மலர்மிசை ஏகிட இயலவில்லை. அப்படி ஏகினவருடைய திருவடியை அவருடைய மானடியை நான் பற்றி கொண்டாலும் அந்த நெறியில் அந்த வழியில் வாழ்ந்து என்ன அடைய முடியுங்கிறாரு? நிலமிசை நீடு வாழ முடியுங்கிறார். இந்த நிலமிசை நீடு வாழ்தல் அப்படிங்கிறது பொதுவா இந்த உடம்புல நீண்ட ஆயுள் காலம் இந்த மண்ணு மேல வாழ்வதை பற்றியது என்பது ஒரு பொது கருத்து. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே வாழ்கிறவர்கள் எல்லாம் வாழ்கிறவர்கள் தானா? வாழ்கிறவர்கள் எல்லாம் வாழ்கிறவர்கள் தானா? இருப்பவர்கள் எல்லாம் இருப்பவர்கள் தானா? மனிதர்கள் அத்தனை பேரும் மனிதர்கள் தானா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்டா பதில் என்னதான் சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் தெரியல. உண்மையிலேயே வாழ வேண்டிய முறைப்படி வாழ்க்கை இதுதான் என்பதை உணர்ந்து வாழ்கிறவர்கள் கொஞ்சம் பேர். ஏதோ வாழ்ந்துனுக்கிறவங்க தான் அதிகமான பேர். அப்போ இந்த உடம்பில் நீண்ட காலம் இருந்து, இந்த மண் மீது நீண்ட காலம் இருந்து வாழ்தல் என்பதே என்னவென்று அறியாமல் ஒருவர் வாழ்கிறார் என்றால் அது எப்படி நீடு வாழ்வாகும்? உண்மையிலேயே பலர் இன்றைக்கு உடலில் இந்த பூமியில் இல்லை, இந்த மண்ணில் அவர்களுடைய காட்சி இல்லை, அவருடைய உரு தெரியவில்லை, அவர்கள் மறைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒருத்தர் யார்தான்? திருவள்ளுவர். வள்ளுவன் இன்றைக்கு இறந்தவனா இருக்கிறவனா? இருக்கிறவன். அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நிலமிசை அவன் நீடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எத்தனை ஆண்டு காலமாக? 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய சிந்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய கருத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய உணர்த்துதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய வழிகாட்டுதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய நெறிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய படைப்பு இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மனதை அவன் ஆளுகிறான், நம்முடைய உணர்வை அவன் பெருக்குகிறான், நம்முடைய உணர்ச்சிகளுக்கு அவன் காரணமாக இருக்கிறான், நம்முடைய வழிகாட்டுதலுக்கு அவன் வெளிச்சமாக தீபமாக ஒளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது அவனை இங்கிருந்து கொல்ல முடியும்? எப்பொழுது இங்கிருந்து அவனை அழிக்க முடியும்? வள்ளுவனுடைய புகழ் அழிப்பு எப்பொழுது இங்கு நடக்கும்? என்னைக்கு நிறைவேறும்? என்னைக்கு இல்லாம பண்ண முடியும்? எத்தனை கோடி மனங்களில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த மண்ணில் அவனுடைய புகழ் நீங்கா புகழாக நிலைத்திருக்கின்றது. ஆனா உடம்புல இங்க என்ன இல்ல? ஆள் இல்லை. என்ன உருவன் கூட யாருக்கும்
தெரியாது. வேட்டி கட்டினா, சட்டை போட்டானா, இல்ல வேட்டி மட்டும் கட்டி துண்டு ஒண்ணு மேல போட்டுருந்தானா, மொட்டை அடிச்சிட்டு இருந்தானா, இல்ல நீண்ட குடுமி வச்சிருந்தானா, தலையில கோபுரம் மாதிரி கொண்டைய சுருட்டி சுருட்டி வச்சுட்டு இருந்தானா, தாடி வச்சுட்டு இருந்தானா, இல்ல மொத்தம் சவரம் செஞ்சுட்டு இருந்தானா, எதுவுமே தெரியாது. ஆனால் அவனுடைய வாழ்வு இங்கு நிலைத்திருக்கிறதே. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வான் உரையும் தெய்வத்தில் மட்டுமல்ல வையத்திலேயும் அவர்கள் என்னதான் பண்ணி இருக்கிறாங்க, நிலைத்து நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ வாழ்வது என்பது நாம் உடலில் உயிரோடு இந்த மண்ணில் காட்சியாக நாம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நம்மிலிருந்து இந்த உடல் வழியாக இந்த பிறவி வழியாக வெளிப்பட்டவைகள் எவ்வாறு இந்த உலகத்தில் நீடித்து நிலைத்து ஆட்சி செய்கிறது, எத்தனை கோடி மனங்களை, எத்தனை ஆயிரம் மனங்களை, எத்தனை ஆயிரம் உயிர்களை, எவ்வளவு மனிதர்களை மனங்களை இங்கு ஆட்சி செய்கிறது என்பதுதான் நிலைத்து வாழ்தலாக இருக்கிறது. அரிய புகழ் படைத்தவர்கள், சாதனை படைத்தவர்கள், அல்லது வரலாற்றிலே ஓங்கிய புகழ் பெற்றவர்கள், வரலாற்றில் பேரிடம் பிடித்தவர்கள் என்றெல்லாம் பல பேரை சொல்றோம். அது நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. ஆனா அவங்க எல்லாம் வாழ்ந்த காலம், உடலில் இந்த பூமியில் இருந்த காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 35 வருஷத்துக்கு கீழே தான். ஒரு சிலர் தான் நீண்ட ஆயுள் என்று ஒரு 100 ஆண்டு காலமோ 120 ஆண்டு காலமோ வாழ்ந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த வாழ்வை அவர்கள் ருசித்த விதம், வாழ்வை அவர்கள் கண்ட பார்வை, வாழ்வின் மீது அவர்கள் கொண்டிருந்த கோணம், அவர்கள் உள்ளிருந்து பிறந்த சிந்தனைகள், அந்த சிந்தனையினுடைய சாரம், அது இந்த மண்ணுலகத்துக்கு மனிதர்களுக்கு எந்த காலத்திலும் பிறக்கிற மனிதர்களுக்கு அதில் பொதிந்திருக்கிற தேவையான வாழ்வியல் நெறிகள், கருத்துக்கள், மாறாத உண்மைகள் அவர்கள் வெளிப்படுத்தியதினாலே அதன் வழியாக அவர்கள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப கடவுளே பாருங்க, கடவுளுங்கிற ஒண்ணு இருக்குதா இல்லையா, இருந்தா எங்க இருக்குது, எப்படி இருக்குது, கடவுள் இல்லைன்னு ஒரு கூட்டம், இருக்குதுன்னு ஒரு கூட்டம். கடவுள் என்கிற அந்த கருத்து ஒண்ணு நீண்ட காலமா உதப்பட்டுட்டே இருக்குல்ல, அடிபட்டுட்டே இருக்குல்ல மனுஷங்க மத்தியில. எதனால? அவன் தெரியல, அவனை யாரையும் பார்த்ததில்லை, அவன் யாருக்கும் காட்சியானதும் இல்லை. இதுதான் கடவுளை சுட்டி காட்டுறதுக்கு இங்க எதுவுமே இல்லை. ஆனாலும் அந்த கருத்து மட்டும் மனிதர்கள் மனங்களில் நீண்ட நெடுங்காலமாக அடிபட்டுட்டே இருக்கு, உருண்டுட்டே உடண்டுட்டே இருக்கு. எதனால சொல்லுங்க, எதனால? அவனுடைய படைப்புகள் இங்கு இருக்கிறது. சரியா? படைப்புகள் ஒவ்வொன்றும் படைத்தவனை பிரதிபலிக்கின்றது. படைப்புகள் ஒவ்வொன்றும் படைத்தவனை பிரதிபலிக்கின்றது. வானம் இருக்கிறது, பூமி இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, ஒரு மரம் இருக்கிறது, பூ இருக்கிறது, புழு இருக்கிறது. நான் இங்கு இருக்கிறேன், நான் எதையும் படைக்கவில்லை. ஆனால் என்னையே ஒருவன் யாரோ செய்திருக்கிறான், இதையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செஞ்சவன் யார் என்ற ஒரு கேள்வி நிக்குது தானே. இப்ப மனிதன் நீடித்து வாழ்வது என்பது, இறைவனே நீடித்து வாழ்வது என்பது படைப்புகள் வழியாகத்தான். நாம் என்ன படைக்கிறோம், வாழும் போது இந்த உலகில் நாம் எதனை உருவாக்குகிறோம், எதனை ஆக்கம் செய்கிறோம், எதனை படைக்கிறோம், என்ன சிந்தனையை நாம் வெளிப்படுத்துகிறோம், என்ன கருத்தை நாம் படைக்கிறோம், என்ன கதையை படைக்கிறோம், கூட கதையில நம்ம என்ன பண்ணிட்டு தான் இருக்குது, வாழ வச்சுதான் இருக்குது. ராமாயணம் வாழுது, மகாபாரதம் வாழுது. எப்படி வாழுது? அதுக்குள்ள உண்மையிலேயே வாழ்ந்து நிற்கிறது யார் தான்? ராமாயணம் மகாபாரதத்தில் வர புராண புருஷர்கள் எல்லாம் வாழுறாங்களே, எப்படி வாழ்ந்து நிற்கிறாங்க? யார் அவங்களெல்லாம் வாழ வச்சு நிற்கிறது? முதன்மையாக இதில் எவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? யார் வாழ்ந்து நிற்கிறது? யார் வாழ்ந்து நிற்கிறது? அதான் யாரு? வால்மீகி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வியாசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வியாசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், வால்மீகி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கம்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவர்கள் இயற்றிய காவியங்கள், கதைகள், அதிலே புதைந்திருந்த கற்பனை புருஷர்கள், புராண புருஷர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணுகிறாங்க, வாழ்ந்து நிற்கிறாங்க. சொன்ன இல்லையா, உலகத்தின் ஒட்டுமொத்த மக்களும் எதனால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள்? கதைகளால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைய உலகத்தை உண்மையிலேயே ஆட்சி செய்வது எதுதான்? கதைகள் தான் ஆட்சி பண்ணின்னு இருக்கு. பைபிள் இருக்கிற கதைகளுக்கு 240 கோடி மக்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். குரானில் இருக்கிற கதைகளுக்கு 150 கோடி மக்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள்.
பகவத்கீதையில் இருக்கிற கதைகளுக்கு இல்ல ராமாயணம் மகாபாரதத்தில் உள்ள கதைகளுக்கு 100 கோடி மக்கள் கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இப்படி கோடி கணக்கான மக்கள் கதைகளால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை கோடி மனங்களிலும் அந்த கதையை எழுதினவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அழியா புகழ் என்பது என்னை படைத்தது என்னுள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதனோடு இணைந்து அது தருகிற அந்த வெளிச்சத்தில், அதனுடைய திருவடி வெளிச்சத்தில், ஒளியில் என்னால் எவைகள் இந்த பூமியில் கருத்தாக, சிந்தையாக, ஆக்கமாக, படைப்பாக எது ஒன்று உருவாக்கப்பட்டு வைக்கப்படுகிறதோ அவைகள் என் வாழ்வை தொடர்ந்து இங்கு நிலைக்க செய்து கொண்டே இருக்கிறது. நீ இருந்தாலும் நீ இறந்தாலும் உன்னை இந்த பூமியில நிலைக்க செய்ய போகிறது எதுதான்? உன்னுடைய படைப்புகள் தான், உன்னுடைய உருவாக்கங்கள் தான், உன்னுடைய ஆக்கங்கள் தான், உன்னுடைய சிந்தனைகள் தான். இறைவனே படைப்புகள் என்று இல்லாவிட்டால் இறைவன் யாருக்கு சொல்லுங்க? பைபிள்ல சொல்றாங்களா, ஆதியிலே தேவன், என்ன பிரச்சனை இருந்துட்டு போ, யாருக்குன்னா? ஆனா வானங்களையும் பூமியையும் உண்டாக்குனார் என்பதற்கு பிறகுதான் அந்த பூமியில உண்டான உயிரினங்களுக்கு கடவுள்னு ஒரு தேவை, இறைவன் ஒரு இருப்பு, ஏதோ ஒண்ணு தேடுதல் தேவைப்பட்டுச்சு. படைப்புகளே இல்லாம இறைவன் மட்டுமே இருந்தான்னா என்ன வேணும்? நான் பிறந்தேன், நான் தின்றேன், நான் உடுத்தினேன், நான் ருசித்தேன், நான் அனுபவித்தேன், நான் வாழ்ந்தேன், நான் வந்தேன், நான் போனேன். அவர்கள் எப்படி நீண்டு வாழ முடியும்? எவ்வளவு நான் பிறந்தேன், நான் தின்றேன், நான் ருசித்தேன், நான் வாழ்ந்தேன், நான் அனுபவித்தேன், நான் கொண்டாடினேனோ அவ்வளவும் என் வழியாக எவைகளை இந்த உலகத்திற்கு நான் கையளித்தேன், எண்ணத்தை இந்த உலகத்தில் நான் படைத்து வைத்தேன், எவைகளை நான் சிந்தினேன், என்னிலிருந்து எவைகள் சிதறியது, என்னிலிருந்து எவைகள் வெளிப்பட்டது என்பதுதான் எனக்கு பிறகு என்னுடைய பெயரை, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய சிந்தையை, என்னுடைய சித்தாந்தத்தை இந்த பூமியிலே நிலைக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. நிலமிசை நீடு வாழ்தல் என்பது உடம்புல சாகாம இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் எல்லா யோக கலை பயில்றவங்க, இல்ல சித்த அறிவை நாடுறவங்க, இல்ல யோக முறைகளுக்கு போறவங்க, ஆன்மீகத்துக்கு போறவங்க எல்லாரும் எதை தேடுறாங்க? சாகாவரம் தேடுறாங்க. சாவாம உடம்புல இருக்கணும். என்ன பண்ண போற? எத்தனை காலம் வாழ்ந்தார் என்பது பொருட்டே அல்ல. எப்படி வாழ்ந்தார்? அவர் அவருக்காக எப்படி வாழ்ந்தார்? அவர் பிறருக்காக எப்படி வாழ்ந்தார்? அவர் அவரை எப்படி கொண்டாடினார்? அவரை பிறர் கொண்டாடும்படி பிறருக்காக அவர் என்ன செய்தார்? 100 ஆண்டு வாழ்ந்து 100 பேர் மனங்கள்ல கூட இடம் பிடிக்காம போனவங்க உண்டு. வெறும் 10 ஆண்டுகள் வாழ்ந்து 100 பேர் மனங்கள்ல இடம் பிடிச்சவங்களும் உண்டு. ஆக இந்த மண்ணின் மீது, இந்த நிலத்தின் மீது நீடு வாழ்தல் என்பது அழியா புகழோடு வாழ்வது. அழியா புகழை எது உங்களுக்கு தரும்? உங்களுடைய படைப்புகள் தான் தரும். கடவுள் உண்டு என்று உணர்கிறாயா? நல்லா கவனிங்க. கடவுள் உண்டு என்று உணர்கிறாயா? அந்த கடவுள் தான் இந்த உலகங்கள் அனைத்தையும் உண்டாக்கினான் என்பதை உணர்கிறாயா? அவனுடைய பிள்ளையாக, அவனுடைய வெளிப்பாடாக, அவனுடைய மூலத்திலிருந்து தான் நீ வெளிப்பட்டாய் என்று உணர்கிறாயா? அப்படி என்றால் உன்னால் எவ்வளவு படைக்க முடியும்? உன் அப்பா யாரு? பெரும் படைப்பாளி. அப்பா யாரு? பெரும் படைப்பாளி. அப்ப உன்னால் எவ்வளவு படைக்க முடியும்? இல்ல கடவுளே இல்லை என்கிறாயா? கடவுளே இல்லை, எல்லாம் இயற்கையே தானாகவே உருவானது என்கிறாயா? அப்ப உருவாக்கம் என்ற ஒன்று இருக்கிறது. அந்த உருவாக்கத்தில் நீயும் தானாக வந்திருக்கிறாய் அல்லவா? உன்னிலிருந்து தானாக உருவாகக்கூடியவைகள் எது? புரியுதா? கடவுள் உண்டுன்னு உணர்ந்தாலும் உன்னால் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். கடவுள் இல்லைன்னு நீ வாதாடினாலும் உன்னால் என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். நீ பிறவி எடுத்ததே எதுக்கு தான்? உருவாக்குறதுக்கு தானே, படைக்கிறதுக்கு தானே, செய்யறதுக்கு தானே, வினையாற்றுவதற்கு தானே. எது நிலைக்கும்? நான் இருக்கலாம், நான் இறக்கலாம், ஆனால் என் வழியாக வெளிப்படுகிற வினைகள் இறக்காது. எங்க தாத்தா வச்ச மரம், எங்க பாட்டி நட்ட செடி, அவங்க வச்ச முருங்கை மரம், அவங்க வச்ச தென்னை மரம் இன்னைக்கும் பலன் கொடுக்குது இல்ல? இப்ப அந்த மரத்துல யார பாக்குற? நீ உங்க வீட்டுல இருக்கிற உங்க தாத்தா வச்ச மரத்துல யார் வாழ்ந்துருக்கிறத பாக்குற? தாத்தாவை பாக்குறியே. அப்ப வாழும் போது அவங்க என்ன பண்ணாங்க? அந்த செயலை செஞ்சாங்களே, அந்த வினையை புரிஞ்சாங்களே, இன்னைக்கு அதனுடைய பலனை நீ அனுபவிக்கிறிய.
ஆனா நாளைக்கு உன் குடும்பம் உன்னை எப்படி நினைக்கும்? என்ன வச்ச, என்ன வச்சேன்னு கேட்கல. என்ன வச்ச? வாழும்போது நான் அதை செஞ்சேன், இங்க கூட்டு போனேன், அங்க கூட்டு போனேன், சோறு வாங்கி கொடுத்த, துணி வாங்கி கொடுத்த, விதவிதமா இல்ல அதை செஞ்சு எதை செஞ்சேன். சரி, அடுத்து உன்னை நினைக்கிறதுக்கு என்ன செஞ்ச நீ? 8ஆம் நாள் காரியம் இல்ல 9ஆம் நாள் காரியம், அதுக்கப்புறம் முதலாண்டு சத்து நாள் வருது இல்ல, முதலாண்டு நினைவு நாள், அப்ப மட்டும்தான் கொஞ்சம் சிறப்பா நினைவு கூறுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு கதை. வருஷத்துக்கு ஒரு விளக்கு ஏத்துறது கூட கஷ்டமாயிடும். அந்த முதலாண்டு தான் உன் குழி கூட வருவாங்க, அடுத்த ஆண்டு எங்க கூட வர மாட்டாங்க. அதுவும் இனி வர போற காலங்கள்ல குழிகள்லாம் இருக்குமான்னு கூட தெரியாது. எல்லாம் மிஷின்ல தள்ளி எரிச்சு டப்பால சாம்பல் கொடுத்துறானே, அதுக்கப்புறம் எங்க போய் குழி வைக்கிறது? உங்களுக்கு நேரது கடலை கரைச்சிட்டு போயினே இருப்பான், டைம் இருக்காது, எல்லாம் பிஸியா இருப்பாங்க பிள்ளைங்க. இதெல்லாம் வந்து ஐயோ, இதெல்லாம் வந்து நாகரிகமற்ற செயல், அன்கல்ச்சர்னுவாங்க. குழி தோண்டி புதைச்சின்னு மாலை போட்டுன்னு அங்க மெழுகுவத்தி ஏத்தின்னு விளக்கு ஏத்தின்னு, என்ன இதெல்லாம்? அந்த காலத்துல தான் படிப்பறிவு இல்லாம மக்கள் இதெல்லாம் செஞ்சிருக்குதுன்னா இப்பெல்லாம் எதுக்கு? ஓகே, இறந்துட்டாரா, இருந்தாரு போயிட்டாரு அப்படின்னு கலந்து போயிடுவாங்க. அவ்வளோ டேக் இட் ஈஸி உலகத்துக்கு வந்துட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? அப்போ நம்முடைய வாழ்வு, நம்முடைய காலம், நம்முடைய உணர்வு, நம்முடைய சிந்தை, என்னை கடவுள் என்கிற ஒன்று படைத்ததோ அல்லது இயற்கை தானாக என்னை உருவாக்கியதோ, எப்படினாலும் ஒரு மூலத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிற அந்த மூலம் அனைத்தையும் உருவாக்கி கொண்டே இருக்கிறது. உருவாக்கம் இல்லாமல் உலகம் உருளவில்லை, உலகம் இயங்கவில்லை. ஐயா முன்னாடி சொன்ன மாதிரி கருத்து முதல் வாதமா பொருள் முதல் வாதமா, இதுதான் உலகத்தின் நீண்ட நெடுங்கால இரு பெரும் பேரறக்க அறிவுகள் ரெண்டும் மோதிக்கொண்டே இருக்கிறது. கருத்து தான் முதலில் இருந்தது, கருத்தில் இருந்துதான் பொருள் வெளிப்பட்டது என்கிறது ஒரு வாதம். இல்ல பொருள் தான் முதல் வந்தது, பொருளை கொண்டுதான் கருத்து பிறந்தது என்கிறது இன்னொரு வாதம். கருத்தா பொருளா? மனம் இருக்கிறதால் நாம் அறிகிறோமா, அல்லது பொருள் இருந்து அதை பார்த்து அறிவதால் மனம் அதை உள்வாங்கி அறிவு தோன்றுகிறதா என்று ரெண்டும் ஒண்ணுக்கு ஒன்று மோதி கொண்டு இருக்கிறது. இதுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? முதல்ல மனிதர்கள், அறிவியல் பேசுகிறவர்கள் மனம் ஒரு புலனை சார்ந்தது என்பதையே கற்றுக்கொள்ளவில்லை. விஞ்ஞானம் வீணா போய் இருக்கிறது அதனால்தான். மனதிற்கு ஒரு உறுப்பு இருக்கிறது என்பதை வெள்ளக்காரன் தெரிஞ்சுக்கல. இன்னைக்கு அறிவியல் யார் கையில் இருக்கு? தமிழன் கையில இருக்குது, சித்தர்கள் கையில இருக்குது, ஞானிகள் யோகிகள் கையில இருக்குது, திருவள்ளுவர் கையில இருக்குது. இல்ல திருவள்ளுடைய பேர பிள்ளைங்க கையில இருக்குதா? யாரு திருவள்ளுடைய பேர பிள்ளைங்க? யாரோன்றீங்க? கோவத்துல மைக்க தச்சுப்பேன். திருவள்ளுடைய பேர பிள்ளைங்க யாரு? தமிழ் சான்றோர் திருவதான். வள்ளுவனுடைய வாரிசு நம்ம கையில இப்ப அறிவியல் இருக்குது. அறிவியல் மொத்தம் வீணா போனவங்க கிட்ட வச்சுக்கிறான். அவனுக்கு என்னவே தெரியல. மனம் உடலில் ஒரு உறுப்பு சார்ந்திருக்கிறது, அந்த மனதிற்கான உறுப்பு இதுதான் என்றே சுட்டிக்காட்ட தெரியாதவனாக இருக்கிறான். ஆகவே எப்படி முடிவுக்கு வர முடியும்? ஆக நீ கடவுள் உண்டுன்னு உணரு, கடவுள் இல்லைன்னு உணர்றது உன் பிரச்சனை. ஆனால் உருவாக்கங்கள் இங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. உருவாக்கங்களினால் தான் உலகம் இயங்கிக் கொண்டு சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆகவே நீ எப்பொழுதும் என்ன செய்து கொண்டே இரு? உருவாக்கி கொண்டே இரு, படைத்து கொண்டே இரு. கண்ணதாசன் வாழ்கிறானா இல்லையா? கண்ணதாசன் வாழ்கிறானா இல்லையா? காரணம் என்ன? அவருடைய படைப்புகள் வாழ்கிறது. எஸ்பிபி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? அவருடைய படைப்புகள். இளையராஜாவை கொல்ல முடியுமா? யோசித்து பாருங்களா, இளையராஜாவை கொல்ல முடியுமா? பூமியில அப்படி ஒரு மனிதர் பிறந்தார், இருந்தார் என்பதற்கான தடயத்தை அழிக்க முடியுமா? இனி எத்தனை யுகங்களுக்கு? இந்த உலகம் எதுவரை இருக்குமோ, மனிதர்கள் எதுவரை வாழ்வார்களோ அதுவரை நீண்டு வாழக்கூடியவர் யார்தான்? யார் அழிக்க முடியும்? காரணம் என்ன? படைத்தான் படைப்புகளை மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க, அப்படின்னு தானே சொல்லி கொடுத்தாங்க. படைப்புகள் எல்லாம் படைத்தான் மனுவுக்காக, மனிதர்களுக்காக கடவுள் எல்லாவற்றையும் படைத்தானா. மனிதனை எதற்காக படைத்தானா?
தன்னை வணங்க. இறைவனை வணங்குதல்னா என்ன? வணங்குதல் என்றாலே என்ன பொருள்னு சொல்லியிருக்கேன்? இணங்குதல். வணங்குதல் என்றாலே என்னது? இணங்குதல். இறைமையோடு நாம் எப்படி இணங்க முடியும்? அவன் எவ்வாறு படைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நாம் எவ்வாறு அது போல படைக்க முடியும் என்பதை உள்வாங்கி அந்த படைப்பு செயலோடு இணைந்து நம்முடைய ஆயுளில், நம்முடைய காலத்தில், நம்முடைய திறனை கொண்டு எவையெல்லாம் படைக்க முடியுமோ அவர்களை படைத்து விட்டு செல்ல போகிறோம். அதுக்கு பேர் தான் வணங்குதல். அவனோடு இணங்கி செயலாற்றுதல் தான் என்னது? வணங்குதல். இப்ப வாழ்க்கையே எதுக்குதான் உங்களுக்கு? படைப்பதற்கு தான். அட்லீஸ்ட் நம்ம முன்னோர்கள் எதை படைச்சாங்களோ இல்லையோ, அவங்க வழியா பிள்ளைங்களையாவது படைச்சிட்டு இருந்தாங்க. 10 பேரு, 12 பேரு, 14 பேரு, 16 பேரு, அவங்க வழியா பிள்ளைங்களையாவது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சந்ததிகளையாவது படைத்து கொண்டு இருந்தார்கள். இப்ப அதுவும் என்னாச்சு? நின்று போச்சு. நாங்கள் சந்ததிகளை படைக்க மாட்டோம், பிள்ளைகளை பெற்றெடுக்க மாட்டோம். நாம் இருவர், நமக்கு இருவர். நாம் இருவர், நமக்கு ஒருவர். நாமே இருவர், நமக்கு ஏன் இன்னொருவர். இப்ப அந்த நாம் இருவர் கூட எப்படி ஆயிட்டாங்க? லிவிங் டுகெதர். பிடிச்சி ஒத்து போற வரைக்கும் கொஞ்ச நாள் வாழ்ந்துக்கலாம். அப்படி பிடிக்கல, ஒத்து போகல, என்ன பண்ணிக்கலாம்? விருதிக்கலாம். தோப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான் அப்படிங்கிற மாதிரி, கூட்டமா இருந்தாலும் கூடியே வாழ்ந்தாலும் ஒவ்வொரு ஆளும் யார் தான்? தனி ஆள் தான். நீ வேற நான் வேற. செல்போன் வந்ததுல இருந்தே நம்ம யாராயிட்டோம்? நீ வேற நான் வேற தான். அவங்க செல்போன்ல அவங்களுக்கு தனி உலகம், இவருடைய செல்போன்ல இவருக்கு ஒரு தனி உலகம். நீ வேற நான் வேற தான். இப்ப எங்கிருந்து நம்முடைய சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும்? நாம் எப்படி ஆக்கங்களை செய்ய முடியும்? படைப்பு திறன் எப்படி நமக்கு வெளிப்படும்? நம்ம என்ன இறையினுடைய வெளிச்சத்திலிருந்து, இறை ஒளியிலிருந்து, அவனுடைய திருவடியிலிருந்து என்ன நெறியை நாம் அடைவோம்? அதை உலகத்தில் எவ்வாறு நாம் படைப்போம்? இறை மக்கள், இறை உணர்ந்தவர்கள் இந்த உலகத்தில் படைப்பு திறனோடு செயலாற்றவில்லை என்றால், அவர்களுடைய படைப்புகள் இந்த உலகத்தில் நீடித்து வாழ்ந்து உலக மக்களை, இனி வரக்கூடிய உலகங்களை வழிநடத்தாவிட்டால், கடவுள் உணராதவங்க, கெட்டவங்கன்னு சொல்றவங்க படைப்பாங்க தானே. இப்ப அந்த படைப்புகள் உலகத்தை ஆளும் தானே. அப்ப இந்த உலகம் ஒரு பேரழிவுக்கு போகும் தானே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வள்ளுவன் எழுதினான், ஒரு வள்ளுவன் பாடினான். 1330 குறட்பாக்களை பாடினான். ஆனா அதோடு நின்னுச்சு. மீண்டும் வள்ளுவனே இல்லையே. அதை காப்பாத்தி இது வரைக்கும் கொண்டு வந்ததே பெரிய விஷயமா இருக்குது. அதுவே இன்னைக்கு எங்க எங்க ஒலியா இருக்குது? எங்க அது விளங்குது? எங்க அது உயிரோடு திகழுது? அது வள்ளுவம் எங்கெங்க வாழுது? எந்த தமிழன் வீட்டுல வள்ளுவம் வாழுது? ஒரு தமிழன் வீட்டுல பைபிள் வாழுது, இன்னொரு தமிழ் வீட்டுல பகவத்கீதை வாழுது, இன்னொரு தமிழ் வீட்டுல குரான் வாழுது, இன்னொரு தமிழ் வீட்டுல சாய்பாபா வாழறான். தமிழர்களுக்கு பிடிச்சிருக்கிற பேய் கொஞ்சம் நஞ்சம் பேய் கிடையாது. அம்மோ பேய் பிடிச்சிருக்குது, பைபிள் பேய் பிடிச்சிருக்குது, பகவத்கீதை பேய் பிடிச்சி, குரான் பேய் பிடிச்சிருக்குது. இதெல்லாம் போய் சாய்பாபா பேய் பிடிச்சி நாடுது. இப்போ தமிழ்நாடு எங்க பார்த்தாலும் எல்லா ஊர்லயும், அதுவும் முக்கியமான நகரங்கள்ல, முக்கியமான சாலைகள்ல, முக்கியமான இடங்கள்ல சாய்பாபா கோயில், சாய்பாபா கோயில், சாய்பாபா கோயில். வேலைக்கிழமைனா அங்க ஓடுதுங்க பாரு. மக்கள் எதுக்கு ஓடுதுன்னு தெரியல. யார் அவன்? சாமியா, சன்னியாசியா, கடவுள் அவதாரமா, என்ன கருத்து, என்ன உலகத்துக்கு உண்மையை சொன்னா, எதை பத்தி அக்கறை கிடையாது. ஒரு பிரம்மாண்டமா ஒரு கோயில் கட்டி ஒரு சிலை வச்சுட்டு வேலைக்கிழமை சுண்டல் கொடுத்தா போதும். நானும் தான் வாரம் சுண்டல் கொடுத்து பாக்குறேன். கடைசியில் நீ சுண்டல் கூட வழிலாம் போச்சு. அள்ளி குடுத்தினடி காந்தா, ஒரு துண்டு பிடி கூட கதையில் அடின மாதிரி அறிவறிவா பேசினடா பொன்ராஜ். கடைசியில் என்ன எல்லாம் போச்சு? ஒரு சுண்டலுக்கு கூட கதி இல்லாம போச்சேன்னு உட்காந்துக்கிறேன் நான் இங்க. ஆனா அவன் சோறு போடுறான், எப்படி போடுறான்னு தெரியல, என்ன பண்றான்னு தெரியல. மக்கள் அப்படி குவிறாங்க. காரணம் என்ன? தமிழர்களுடைய இல்லத்திலேயே வள்ளுவம் ஒளி வீசலையே. வள்ளுவம் வாழாது போயிருக்கு. ஐயா அவர் எழுதியிருக்கிறாரு வள்ளுவத்தின் வீழ்ச்சின்னு புத்தகம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பேரறிஞருடைய கருத்தை 2000 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்ந்து இருக்கிற ஒரு பேரறிஞர் என்ன எழுதியிருக்கிறாரு? வள்ளுவத்தின் வீழ்ச்சி. யாரால வீழ்ச்சி விட்டுறது?
படையெடுத்தவங்களால வீழ்ச்சி விட்டுறது, அந்நியர்களால வீழ்ச்சி விட்டுறது, அடுத்தவங்கள கருத்தை திருடினால வீழ்ச்சி விட்டுறது, பௌத்த மதம் திருடி வீழ்ச்சி உரை செய்தது, சமணம் திருடி வீழ்ச்சி உரை செய்தது, இப்படி எல்லாத்தையும் திருடி வீழ்ச்சி உரை செஞ்சாங்கன்னு பல காரணங்கள் இருந்தாலும் சொந்தக்காரங்க உரிமையாளர்கள் என்ன பண்ணோம்? என் மொழி இலக்கியம், என் பாட்டன் படைத்த படைப்பு, என் பாட்டன் கொடுத்த கருத்து, என் பாட்டன் கொடுத்த நெறிமுறை, அதுதான் என்னுடைய இறைமறை, அதுதான் என்னுடைய திருமறை என்று நாம் கொண்டாடி இருந்தால் அது எப்படி வீழ்ச்சிகிறோம்? நாம தான் அதை கொண்டாடவே இல்லையே. பைபிள் இருக்கிற கதைகளுக்கு மயங்கின அளவுக்கு வள்ளுவத்தில் உள்ள கருத்து செறிவுக்கு நம்முடைய மனம் மயங்கவே இல்லையே. புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பேர் என்ன பண்ணாலும் உரிமையாளன் அதை கெட்டியா பிடிச்சு கொண்டான்னா யார் என்ன பண்ண முடியும்? நாம முதல்ல உரிமை கொண்டாடணுமா? என்னுடைய மறை, என்னுடைய திருமறை, என்னுடைய இறைமறை, என்னுடைய பாட்டன் கொடுத்தது, என்னுடைய முன்னோர் கொடுத்தது, அது என்னுடைய நூல், அது எனக்கான நெறி, எனக்கான வாழ்வியல். படைப்புகளால் தான் நாம் இந்த பாரினில் நிலைத்து வாழ முடியும். எதில் வாழ முடியும்? படைப்புகளால் தான் நாம் இந்த பாரினில் நிலைத்து வாழ முடியும். உன் அப்பன் படைக்கிறவன் என்றால் நீயும் யார்தான்? ஒரு படைப்பாளி தான். உன்னை படைச்சவன் படைப்பாளி என்றால் நீயும் யார்தான்? ஒரு படைப்பாளி தான். என்ன படைச்சிருக்க பாரு. இது வரைக்கும் நம்ம என்ன படைக்கிறோம் பாருங்க. சமகாலத்தில் நம்மிலிருந்து வெளிப்படுகிற நம்முடைய திறன்களிலிருந்து வெளிப்படுகிற படைப்புகளை நம்ம மதிக்கிறோமா பாருங்களா, கொண்டாடுறோமா பாருங்களா, நம்முடைய கலைகளை நாம் மதிக்கிறோமா பாருங்களா. இப்போ இறை என்ன உணர்த்துகிறது? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றால் அந்த திருவடியில், அந்த மானடியில் அவன் ஏதோ ஒரு வெளிச்சத்தை பெறான் இல்ல, ஏதோ ஒரு நெறியை பெறுகிறான் இல்ல, அதன்படி வாழும்போது அந்த நெறியில் அவன் நிற்கும் போது தானே அவன் நிலத்தின் மீது நிலைக்கிறான். அப்ப இறை நெறி நமக்கு என்னத்தை உணர்த்துகிறது? இறை உணர்ந்ததால் நாம் என்னவானோம்? என்ன புரிதல் வந்தது? என்ன உணர்வு வந்தது? என்ன தெளிவு பெற்றோம்? என்ன விழிப்புணர்வு அடைந்தோம்? அதனால் நம்முடைய ஆக்கங்கள் எவ்வாறு மாறியது? நான் மலர்மிசை ஏகிட்டேன், மானடி சேர்ந்துட்டேன், வா இதுதான் கடவுள், அந்த கடவுள் உடம்புல இப்படிதான் இருக்குது, இங்கதான் இருக்குது, அது இப்படிதான் செயல்படும் சொல்லி கொடுத்தா கடைசியா என்னையே காரித்து விட்டு தான் போறான். என்கிட்ட கடவுள் நெறிய கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சர்ச்சில் போய் ஒருத்தரால் நிக்க முடியுது, ஒரு பாஸ்டர் கிட்ட போய் ஒருத்தரால் நிக்க முடியுது, மீண்டும் பழைய ஏற்பாடு கதைகளை கேட்க முடியுது, மீண்டும் பைபிள் உபதேசங்களை கேட்க முடியுதுன்னா எப்படி முடியும்? அப்படி முடியுதுன்னா அவன் இங்க என்னதான் கேட்டதுதான். யோசிங்க. ஆக ஆடு யாரை தான் நம்புது? கடைசி வரைக்கும் கசாப்பு கடைக்காரனை தான் நம்புது. அது பலியாடு, பலிக்குனே பிறந்திருக்குது, கறிக்குனே கசாப்பு கடைக்குனே பிறந்திருக்குது. என்ன செஞ்சாலும் அது என்ன பண்ண முடியாது, வளைக்கவும் முடியாது, திருத்த முடியாது. அது அங்கதான் போய் தலையை அங்கதான் கொடுக்கும் போகுது. கடவுள் உனக்குள்ள இருக்குடா, அதுக்கு நீ எதுவுமே செய்ய வேணாம், சந்தோஷமா இருறா, ஜாலியா இருறானா, அது கஷ்டமா இருக்குது. யாக்கோபை போல போராடு, எலியாவை போல போராடு, எஸ்தரை போல உபவாசம் பண்ணுனா இனிக்குது. இவன் என்ன சொல்றான்? உன்னுடைய உடலில், உன்னுடைய கடத்தில், உன்னுடைய மனமாகிய மலரிலேயே இறைவன் இருக்கிறான். நீ வெளியே எங்கும் போகாத, அதன் மேலேயே ஏறு, அதனையே நாடு, அதிலேயே நீ குடியிரு, அவனோடு கலந்துரு, நீ யோகியா இருப்ப. அப்போது யோகத்தில் இருந்து இறைவனோடு கூடியிருந்து இறையின் மலர் பாதங்களோடு நீ நிலைத்திருந்து உன்னால் எவைகள் இந்த மண்ணில் படைக்கப்படுகிறதோ அவைகள் உன்னை காலம் தாண்டி வாழ்விக்கும் என்கிறான். காலம் கடந்து உன் கருத்துக்கள் நிற்கும், காலம் கடந்து உன்னுடைய படைப்புகள் பேசும், காலம் கடந்து உன்னுடைய சிந்தனைகள் செயலாற்றும். காலத்தால் உன்னை அழிக்க முடியாது. அப்படி அழிக்க முடியாத வல்ல படைப்புகள் உன்னிலிருந்து எப்போது வெளிப்படும்? அந்த வால் அறிவனுடைய திருவடிகளோடு உன்னுடைய நினைப்பு ஒன்று சேரணுங்கிறான். அது ஒரு பேரறிவு, அது ஒரு வாலறிவு. அவனுடைய திருவடி, அவனுடைய நெறி இதுதான்றதை புரிஞ்சு நீ படைச்சேனா
உன் படைப்புகள் காலத்தை தாண்டி நிற்கும். எனக்கு தெரியும், என்னுடைய இறை உணர்வு கருத்துக்களை உள்வாங்குவதற்கு இன்னும் 500 ஆண்டுகள் கூட ஆகலாம் தலைமுறை வர்றதுக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவ சமயத்துக்கு நான் பெரும் தீமை, இந்து சமயத்துக்கு பெரும் தீமை. இப்ப சாய்பாபா பேசினா சாய்பாபா பக்தர்களுக்கு நான் யார் தான் பெரும் தீமை, கேடு, சாத்தான். பைபிள்ல சொல்றபடி தீமையை விளக்க வேண்டும் அப்படின்னு யாரை விளக்கணும்? இப்போ என்னதான் விளக்கணும்? தீமையை விளக்குப்பா. இந்த தமிழ் சான்றோர் திரு பொன்னரசு விளக்குப்பா. அவன் பெரும் தீமை, கேடு, மதங்களுக்கு அவன் கேடு, தீமை, விளக்கு. விளக்கலாம், ஆனால் படைப்புகளை விளக்க முடியாது, சிந்தனையை விளக்க முடியாது, கருத்துக்களை விளக்க முடியாது. அது காலம் தாண்டி நின்று பேசிக்கொண்டு தான் இருக்கும், ஒலித்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே உன் கவனத்தை உன்மேல் வை, உன் மனதில் உன் மனதை நிறுத்து. உன்னை என்று வேறொன்றை முதன்மைப்படுத்தாதே, உன்னை என்று வேறொன்றை பெரிதாக மதிக்காதே, உன்னை என்று வேறு எங்கிலும் உன்னை படைத்ததை தேடி தேடி திரியாதே. அவன் உன்னில் குடியிருக்கிறான், உன் மனதில் குடியிருக்கிறான். உன் மனதையே மலராக கொண்ட அந்த மலர் மீது அவன் வீற்றிருக்கிறான். உன்னையே அந்த மலர் மீது குடியிருக்கும்படி வா என்று அழைக்கிறான். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்றால் இது தத்துவமோ கருத்தோ அல்ல, இது விதி. இது என்னது? நியதி, லா, நேச்சுரல் லா. இது மாறாத நியதி. வள்ளுவன் படைத்தது அத்தனை என்னது? இயற்கையோடு ஒழுகிய, இறைமையோடு பொருந்திய பேருண்மைகள். பைபிள் கதைகள் அல்ல, குரான் கதைகள் அல்ல, கீதை உபதேசங்கள் அல்ல, காவியங்கள் அல்ல, புராண கதைகள் அல்ல. அனைத்தும் என்னது? இயற்கையோடும் இறைமையோடும் இயந்த பேருண்மைகள், மாறாத விதிகள். அதனால்தான் சொல்றேன், உலகத்துக்கே ஒரே ஒரு கடவுளுடைய வேதம் எது மட்டும்தான்? எது மட்டும்தான்? எவ்வளவு அழகா சொல்றீங்க. எப்படி சொல்லணும்? அடேங்கப்பா, உள்ளே வந்து விட்ட உங்களை இது சொல்ல வைக்கிறதுக்கே நான் இவ்வளவு பாடுபடுவேன் இருக்குது, வெளியே இருக்கிறவங்கள சொல்ல வைக்கிறதுக்கு நான் என்னைக்கு ஆகுது? நாங்க உள்ளதான் வந்திருக்கிறோம், ஆனா உங்க கருத்துக்குள்ளெல்லாம் இன்னும் வரணும்னு நினைச்சுக்காத. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏதோ உள்ள வந்திருக்கிறோமேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, அது வரையும் அதோடு நிறுத்திக்கோ அப்படின்னு சொன்னாலும் நான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இறைவனுக்கு தான் வெளிச்சம். கண்ணில் மணியாட அந்த மணியாட்டத்தின் கருத்தில் அவன் ஆடுகிறான். ஆக உன்னில் அவன் நிறைந்திருக்கிறான், பரிபூர்ணமா நிறைந்திருக்கிறான். உனக்கு வெளிச்சமா வழிகாட்டுதலா அவன் தான் இருக்கிறான். அவனில் நீ குடிக்குள். அந்த மலரடிகள் உனக்கு என்ன வழிகாட்டுதலை கொடுக்கிறதோ அந்த நெறியில் நீ படைப்புகளை படைத்துக் கொண்டே போ. அந்த படைப்புகளை ஒத்துக்கொள்வாரும் உண்டு, அந்த படைப்புகளை ஒதுக்குவோரும் இந்த உலகத்தில் உண்டு. அதை பற்றியெல்லாம் அக்கறைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தெரியல, வள்ளுவன் எழுதின காலத்துல எத்தனை பேர் வள்ளுவனை இடிச்சான் தெரியாது, அடிச்சான் தெரியாது, அழிக்க நினைச்சான் தெரியாது, இழிவா பேசினான் தெரியாது, அலட்சியப்படுத்தினான் தெரியாது. ஏன்னா வள்ளுவன் எழுதியுள்ள அந்த விதிமுறைகள், வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் படிக்கும் போது அவைகளுக்கு மாறாக உலகம் சீர்கேடு அடைந்த நிலையில் தான் இவைகள் எல்லாம் சொல்ல வேண்டி, எடுத்துரைக்க வேண்டி, எழுத வேண்டிய அவசியம் அவனுக்கு உண்டாயிருக்கிறது என்பது தெளிவாக தோன்றுகிறது. புரியுதானே உனக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்படி ஒரு சூழல் உலகத்துல வந்த போதுதான் இதை எழுத வேண்டும், இதை பதிக்க வேண்டும் என்கிற ஒரு தோணுதல் அவனுக்கு உண்டாயிருக்கும். இயல்பாக இயற்கையாக எல்லாம் சரியாக இறை உணர்விலும் இயற்கை நெறியிலும் மக்கள் எப்படி ஒளிர்ந்து வாழ்ந்தார்களோ அந்த காலத்துல இதெல்லாம் எழுதணும்னு தோணி இருக்காது. அப்ப வள்ளுவனுக்கு இடிபாடுகள் என்ன பண்ணித்தான் இருந்திருக்கும். ஆனால் காலம் தாண்டி இன்று உணரப்படுகிறான், என்றும் அவன் உணரப்படுவான். அவன் புகழ் என்றும் நிலைக்கும், நிலமிசை நீடித்து வாழ்ந்து கொண்டே இருப்பான். அவ்வாறு நீங்களும் நானும் வாழ அந்த மானடி, எந்த மானடி? வள்ளுவனுடைய மானடி நமக்கு வழிகாட்டுகிறது. வள்ளுவம் என்பது என்னதுதான்? மானடி.
இறைவன் அடியை சேர்ந்தவன், திருவடியை உணர்ந்தவன், மலர் மீது விற்றிருக்கும் அந்த இறையோடு இயற்கையோடு இசைந்தவன் காட்டுகிற வழி. அந்த வழியில் நில்லு, நீ நிலமிசை நீடு வாழ்வாய். ஆக தமிழர்கள் ஒவ்வொருவரும், தமிழ் சான்றோர் திருவை சார்ந்த ஒவ்வொருவரும் வள்ளுவம் என்னும் ஒளியை, தீபத்தை, விளக்கை வீட்டில் முதன்மையாக ஏற்றுங்கள். வள்ளுவம் எனும் ஒளி ஏற்றப்பட்டால் வாழ்க்கை இந்த நிலத்தில் நீடித்த புகழோடு நிலைக்கும் என்பதில் மாற்று கருத்து சந்தேகமே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். இறை நம்ம எல்லாருக்கும் நல்லருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.